இன்னும் தமிழ்நாட்டில் பாகிஸ்தானுக்கு கூஜா தூக்குறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுக்கலன்னா அதை பத்தி கவலைப்படாம டி சிவகுமாரை கூட்டிக்கிட்டு வந்து இங்க கூட்டம் நடத்துறவங்க எல்லாம் சிந்து நதி நீரை நிறுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 1960 பாரத நாட்டின் நலனுக்கு விரோதமாகவே எதிராக அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால அது இப்போ ஹோல்டில் இருக்கு. நாம் இனிமே எதுவுமே எப்போவுமே ஒரு பிரச்சனை ஹோல்டில் போட்டாச்சுன்னா அப்புறம் ரீநெகோஷியேட் தானே பண்ணுவோம். சிந்து நதிநீர் தொகுப்புல இந்தியாவுக்கு 20%, பாகிஸ்தானுக்கு எவ்வளவு 80%. அதனால பாகிஸ்தானுக்கு நல்ல பாடம் கற்பிக்க எல்லா வகையிலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதை மக்களிடம் சொல்வதற்காக பாரத நாடு முழுவதும் நாம மூவர்ண கொடி ஊர்வலங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இடத்துல பூத்து 20 பேர் 30 பேர் மக்கள் திரண்டு இன்னைக்கு மூவர்ண கொடி ஊர்வலம் நடக்குது. தஞ்சையிலே என்னோட சொந்த ஊர்ல இருக்குது. இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதில் சார் ஒன்றும் இல்லை சார். டெல்லியில வந்து இப்போ முதலமைச்சர் வந்து கலந்து கொள்றாங்களா சார் அந்த கூட்டம்? அது வந்து சில பேர் 3 வருஷம் கழிச்சு தான் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு 3 வருஷமா அப்பாவா அவருக்கு சரியா புத்தியில படலை, இப்போ புத்தியில பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசும்போது நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையில ஹீரோ யாரு? ஆகாஷும் பிரம்மாசும். அந்த ஆகாஷ் பாகிஸ்தானை அதகலப்படுத்தியது. இப்போ ஒரு ஆகாஷ் வந்திருக்காரு அறிவாலயத்தை அதகலப்படுத்த. அதனால ஒன்றும் கவலை இல்லை. உச்ச நீதிமன்றமும் வெக்கேஷனுக்கு அப்புறம் அவங்க விசாரணை முடிக்கிற வரை இடைக்கால தடை. அதை நினைச்சுக்கிட்டு உதயநிதி மாதிரி இருக்கிறால் ரொம்ப ஆடப்படாது, கொஞ்சம் அடக்கி பேசுங்க, இல்லைன்னா வேலை கொடுக்க வேண்டியது. கல்வி நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. எங்க கொடுக்கல? திராவிட முன்னேற்ற கழகம்னாலே பொய், புரட்டு, உருட்டு, இதுதான். அதாவது பித்தலாட்டத்துக்கு பேர் போனது திமுக. நீங்க 20 ஹெட்ஸ்ல மத்திய அரசாங்கம் அந்த 20 ஹெட்ஸ்ல 1 PM ஸ்ரீ திட்டம். நீங்க சிவதாஸ் மீனா அவர்கள் முதன்மை செயலாளராக இருந்த பொழுது அவர் ரிட்டர்ன்ல கமிட் பண்ணியிருக்காரு. அந்த கடிதத்தை ஊடக நண்பர்கள் கொஞ்சம் நீங்க இன்னைக்கு சாயந்தரம் இந்த விவாதத்துல கொஞ்சம் இதை சேர்த்துக்கணும்னு கேட்கிறேன்னா, அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? கைண்ட்லி ரிலீஸ் தி 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1st and 2nd இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கை நீட்டி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா கல்விக்கான நிதி நிறுத்தப்படவில்லை. 20 ஹெட்ஸ்ல 19 ஹெட்ஸுக்கானது வந்து கொண்டே இருக்கு. இந்த ஒரு ஹெட்டுக்கான கண்டிஷன்ஸை நீங்க பூர்த்தி பண்ணல. அதனால அதை வச்சுக்கிட்டு முதலமைச்சரே போய் பேசுறது மன்றத்துல. அதுவும் நீங்க நேற்று பாத்தீங்கன்னா அவர் ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல. ஏதோ 7 நிமிஷம் பேசிட்டார் தமிழ்லங்கிறாங்க. அது சரி, அவர் சொல்றாரு தென்னிந்திய நதிகளை இணைப்பதற்கான திட்டத்துக்கு சென்டர் நிதி கொடுக்கணும், அதுல ஆங்கிலத்துல பேர் வைக்கணும். எதுக்காக? இன்னமும் 1944 தான் உங்க மூல கட்சி திராவிட கழகம் மாநாட்டில் போட்டீங்க, வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்த கொண்டாவது சென்னை ஆளணும். இன்னமும் வெக்கம் கெட்ட ஆங்கிலத்துக்கு எதுக்காக குடிப்பிடிக்கிறீங்க? அதனால தயவு பண்ணி இந்த மொழி பிரச்சனை எல்லாம் கிளப்பி பூர்த்திக்கிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்குங்கன்னு முதல்வர். இடி ரைடு உள்ளிட்ட ரைடுக்கு பயந்து தான் இப்ப வந்து கூட்டணி வந்து அதிமுக பிஜேபி கூட வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாருங்க, எல்லாரும் பேசுறதுக்கும் ராஜா பதில் சொல்ல முடியுமா? அதனால அவரவர் உதயநிதியோ உளறல் நிதியோ அது இருக்கட்டும், நடக்கட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.